யுவர் ஆனர், சோபா சந்திரம்மா ஃபேக்டரியில நான் சாதாரண ஒரு கிளர்க்கா தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட எனக்கு அவங்க ஒரு நல்ல ஸ்தானத்தை கொடுத்தாங்க. என்ன அந்த புண்ணியவதி வாய் நிறைய அண்ணனு கூப்பிடுவாங்க. எனக்கும் என் குடும்பத்துக்கும் சாப்பாடு போட்ட அந்த தேவதைய நான் எதுக்கு கொல்ல போறேன் யுவர் ஆனர்? நான் இது வரைக்கும் ஒரு பொய் மட்டும்தான் சொல்லியிருக்கேன், அதுவும் எனக்கு கல்யாணம் ஆகலன்னு. அவ்வளவுதானே தவிர நான் அவங்கள கொலை பண்ணல. அது மட்டும் இல்ல, எஸ்பி சாருடைய அண்ணனையும் நான் கொலை பண்ணல யுவர் ஆனர். இதுக்கு மேல நான் எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த அபூர்வா தான். அவங்க செஞ்ச பாவத்துக்கு நானு, என் பொண்டாட்டி, என் பிள்ளைங்க பலியாகிட்டும் யுவர் ஆனர், பலியாகிட்டும். ஜட்ஜ் சார், நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எங்க மாமா உண்மையாவே நிரபராதி. அந்த கேமரா சரியாகிற வரைக்கும் அட்லீஸ்ட் எங்க மாமாவுக்கு பெயில் ஆவது கொடுங்க சார். அதெல்லாம் சரி, உன் பேர் என்னம்மா? பூமி சார். சரி, நீ போய் உட்காரு. என் முடிவை நான் சொல்றேம்மா. சரிங்க சார். டிஃபென்ஸ் லாயர், யுவர் ஆனர், நீங்க சொல்ல வேண்டியதெல்லாம் அந்த பொண்ணு சொல்லிட்டாங்க. கேஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கணும்ல. சாரி மைலான், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறேன். சரி சரி, உட்காருங்க. இது வரைக்கும் பூமி சொன்ன கருத்தை கோர்ட் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. கிருஷ்ண பிரசாத் ரத்னம் கிட்ட பணத்தை கொடுத்து எஸ்ஐயை கொல்ல சொன்னதுக்கு சரியான சாட்சியை சேகரிச்சு இந்த கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கிறதுல போலீஸ் கவனக்குறைவா இருந்திருக்கு. இதுக்கு சரியான சாட்சிகளை சேகரிக்க இந்த கோர்ட் போலீஸ் தரப்புக்கு அடுத்த வாய்தா வரைக்கும் டைம் கொடுக்கணும்னு முடிவு பண்ணிருக்கு. அதே மாதிரி பூமியோட வாதப்படி ரத்னம் அபூர்வாவை பார்த்திருக்காங்களா, போன்ல ஏதாவது பேசியிருக்காங்களா, அதுக்கு சாட்சி ஏதாவது இருக்கா இல்லையான்னு போலீஸை கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவு போடுறேன். சரியான சாட்சிகளை காவல்துறை இந்த கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கிற வரைக்கும் கிருஷ்ண பிரசாத இந்த கோர்ட் பெயில்ல விடுவிக்குது. Now the court is adjourned. அப்பா, சரதா, மாமா, பூமி, அப்பா, சரி. என்னங்க? பூமி, உன்னாலதான் நான் இன்னைக்கு வெளியே வந்திருக்கேன். உனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியலம்மா. அந்த கடவுளோட தயவால உங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு, அதுவே போதும். மாப்பிள கோர்ட்ல என்னாச்சு?
அந்த கேபிக்கு பெயில் கிடைச்சிருச்சு. ஆ, அது எப்படி மாப்பிள்ள கிடைச்சது? மர்டர் பண்ணவ ஜெயில தானே இருக்கணும், எப்படி வெளியே சுத்த விட்டாங்க? கண்ணால எந்த சாட்சியும் பார்க்காம உங்களை மாதிரி சும்மா காதுல கேட்ட விஷயத்த அந்த ஜட்ஜு நம்பாததுனால எங்க அப்பாவுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. என்னடா ஓவரா பேசுற? ஒண்ணும் இல்ல மாமா, பெயில் எப்படி கிடைச்சதுன்னு பாட்டி கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல, நீ எதுக்கு முந்திரி கொட்டை மாதிரி பேசுற? தப்பு செஞ்ச உங்க அப்பாவா இருந்தாலும் சரி, மன்னிக்கவே கூடாது. ஜட்ஜுக்கு வேணா சந்தேகம் இருக்கலாம், ஆனா எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. என் ஷோபாவை கொன்னது உன்னோட அப்பா தான். ஆனா அந்த ஜட்ஜ் அவரா முடிவெடுத்து பெயில குடுக்கலடா. என்கிட்ட அழுத மாதிரியே அந்த ஜட்ஜு கிட்ட பூமி அழுததுனாலதான் அவர் இறக்கப்பட்டு பெயில கொடுத்தாரு. சொல்லு, என் அண்ணனை கொலை பண்ண சொல்லி உன்னை யார் அனுப்புனா? இந்த கேபி என்ன எனக்கு ஃபோன் பண்றான்? நீங்க பேசிட்டு இருங்க மாமா, நம்ம ஆடிட்டர் கால் பண்றாரு, ஒரே நிமிஷம். இங்க பாரு, தேவையில்லாத விஷயத்துல இன்வால்வ் ஆகி உன்னோட டைமை வேஸ்ட் பண்ணாத. இன்னொரு தடவை இப்படி பேசினா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி விடுங்கண்ணா, நான் சொல்றேன்னா அவனுக்கு, நான் சொல்றேன். சொல்லி வை அவன்கிட்ட. சொல்றேன்னா. நீங்க போங்க. என்னப்பா செர்ரி, தேவையில்லாத விஷயத்துல உன் மூக்க நுழைச்சு மாப்பிள்ளை கிட்ட நல்லா வாங்கி கட்டிக்கிட்டியா? அவர்கிட்ட நீ திட்டு வாங்கி வாங்கி உனக்கு அதுவே பழகி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ம், 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 ம். திமிருடா உனக்கு. என்னம்மா இது? நீ சும்மா இரு சரி, அவங்கள பத்தி தான் உனக்கு தெரியும்ல. கொஞ்ச நேரத்துக்கு அமைதியா இரு. நீ வா, நம்ம மேல போலாம். என்ன கேபி? அபூர்வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். லொகேஷன் ஷேர் பண்றேன், வந்துரு. நான் எதுக்கு வரணும்? உன்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நான் வரல. நீ எதுவும் பேச தேவையில்லை, நான் பேசுறத கேட்டா மட்டும் போதும். நீ வந்துதான் தீரணும். என்ன ஆர்டர் போடுறியா?